பார்வதி சொன்ன கதைய கேட்டு மீனா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நானும் நெறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். முன்ன நான் இப்படி இல்ல. ஆனா இப்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். கண்டிப்பா வந்து ரோஹிணி பத்தின உண்மைய வீட்ல சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல ரோஹிணி வந்து வீட்ல வந்து கஷ்டப்பட்டு வேல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது கஷ்டப்பட்டு வேல பார்க்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அத பார்த்தோனே விஜயா வந்து புலம்புறாங்க. ரோஹிணிய வந்து இவ்ளோ கஷ்டப்படுத்துறா மீனா அப்படின்ற மாதிரி. அதாவது மீனா இல்லாததால ரோஹிணி வேலை செய்றாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய கதையா இருக்கு. இதுக்கு வந்து முத்து வந்து ஒரு தரமான பதிலடி குடுக்குறாரு. அதாவது மீனா இருந்த வரைக்கும் அவள யாருமே இந்த வீட்ல மதிக்கல. இப்ப அவளோட அருமை எல்லாருக்கும் புரியுதா அப்படின்ற மாதிரி விஜயாவுக்கும், ரோஹிணிக்கும் வந்து பதிலடி ஒண்ணு குடுக்குறாரு முத்து. இது எல்லாத்தையும் பத்தி கவலையே படாம ரோஹிணி வந்து தான் வேலைய சரியா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய பிளானே அதுதான். தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ற மாதிரி விஜயா கிட்ட காட்டி நல்ல பேர வாங்கி, இது மூலமா விஜயாவுக்கு மீனா மேல இருக்கிற அந்த வெறுப்ப இன்னும் அதிகப்படுத்தி, மீனாவ வந்து வீட்டு பக்கம் வரவிடாம பண்றது தான் அவங்களுடைய முழு பிளானா இருக்கு. இந்த பிளான் சக்சஸ் ஆக போகுதா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். இத தாண்டி முத்து வந்து மீனாவ பார்க்கறதுக்காக மீனா அம்மா வீட்டுக்கு போக பிளான் பண்றாரு. அந்த சீன்ஸும் போகுது. இதுதான் நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இது போல தொடர்ந்து பிரெடிக்ஷன்ஸ பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க.